ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால உங்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் என்னை கவனியுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு தலைப்பை மையப்படுத்தி உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நான் கடந்து செல்லுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் முதலாவது சொன்னது போல அத்தனை பேரையும் இந்த செய்திக்காக நான் வரவேற்கிறேன். அது என்னவென்றால், இன்றைக்கும் நாளைக்கும் என்னுடைய செய்தியை நான் இப்படியாக துவங்குகிறேன். மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு முன்னரையாக நான் துவங்கி இதன் தொடர்ச்சியை நாளைய தினத்திலே நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்திலே வாழுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி என்று சொன்னால் ஒரே வார்த்தையிலே அதற்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டுமே. ஆனால் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பண்ணுகிற ஒரு பிரயாணம்தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறக்கும்போது அழுது கொண்டே பிறக்கிறார். இந்த உலகத்திலிருந்து ஒரு மனுஷன் போகும்போது தன்னுடையவர்களை அழ வைத்து விட்டு போகிறான். இந்த உலகத்திலே பிறக்கிற ஒரு குழந்தை அழாவிட்டால் எங்கே தட்டியாவது அந்த பிள்ளையை அழ வைத்து விடுகிறார்கள். அழுது கொண்டுதான் பிறக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது தன்னுடையவர்கள் பலருடைய கண்களிலே கண்ணீரை வர வைத்து விட்டுதான் அவன் மரித்து போகிறான். இந்த உலகத்தில் ஒரு நாள் நாம் கண்ணை மூடி திறக்கிறோம் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மைலை மரணம் என்கிற பிரயாணத்துக்கு நேராக தாண்டி விட்டேன் என்று தான் நினைக்க வேண்டும். ஒரு மனுஷன் எத்தனை காலம் இந்த உலகத்திலே வாழுவார் என்று யாருக்குமே தெரியாது. 5 வயதிலேயும் மரணம் சம்பவிக்கும், 10 வயதிலேயும் மரணம் சம்பவிக்கும். சமீபத்தில் போன ஆண்டு என்று நினைக்கிறேன், என்னுடைய நண்பன் ஒருவருடைய 2வது குழந்தை மரித்து போனது. அந்த பிள்ளைக்கு வயது 8 வயது. 8 வயது பிள்ளை கேன்சர்லே மரிக்கிறது. அதுக்கு அடுத்த வாரத்தில் இன்னொரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுவதற்காக போகிறேன். அங்கே கூட்டம் முடித்த உடனே என்னை ஒரு வீட்டுக்கு ஜெபிப்பதற்காக அழைத்து கொண்டு போனார்கள். அந்த வீட்டிலே பார்த்தால் 9 வயதில் ஒரு பிள்ளை கேன்சரில் சுருண்டு படுத்து கிடக்கிறது. எப்பொழுது ஒரு மனுஷன் மரிப்பான் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு மனுஷன் கண்டிப்பாக மரித்துத்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு மனுஷன் தனக்கு எல்லாம் செம்மையாக அமையும் போது, வருமானங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் சிந்தனைகளும் செம்மையாக அவனுக்கு அமைகிறதான நேரத்தில் அவன் தனக்கு மரணம் என்று ஒன்று உண்டு என்பதை மறந்து போய்தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே வாழுகிறான். பைபிள் சொல்லுகிறது, எங்கள் ஆயுசு காலங்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினாலே 80 வருடம் வாழுவாரே. ஆனால் 80 ஆண்டு ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே வாழுவாரே. ஆனால் அந்த மனுஷன் வெறும் 29,200 நாள் தான் இந்த உலகத்திலே வாழுகிறார். 29,200 நாள் தான் இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் வாழுகிறார். இந்த உலகத்திலே பிறக்கிறதான ஒரு மனுஷன் எந்த குடும்பத்திலே வேண்டுமானாலும் பிறக்கலாம், எந்த ஜாதியிலே வேண்டுமானாலும் பிறக்கலாம், எந்த மதத்தில் வேண்டுமானாலும் பிறக்கலாம், எந்த நாட்டில் வேண்டுமானாலும் பிறக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கிற ஒரு மனுஷன் பாவியாக தான் பிறக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனும் பாவத்திலே தான் பிறக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, அந்த மனுஷன் பாவத்தில் தான் பிறக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற விளக்கத்தை எங்கேயும் சொல்லுகிறேன். நல்ல பாம்புக்கு ஒரு குட்டி பிறக்குதுன்னு சொன்னால்
அது பிறக்கும் போதே விஷத்தோடு தான் பிறக்கிறது. பிறந்த பிறகு யாரும் அதுக்குள்ளே விஷத்தை கொண்டு வைப்பதில்லை. அது பிறக்கும் போதே விஷத்தோடே தான் பிறக்கிறது. அதே போலதான் பாவத்தில் தோட்டத்தில் துரத்தப்பட்ட தம்பதிகளுக்கு தலைமுறையாக வந்த அத்தனை பேரும் அவர்கள் பிறக்கும் போதே இந்த உலகத்திலே பாவத்தோடு தான் பிறக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் மரிக்கிறதான ஒரு மனிதன் பாவத்திலே மரிக்க கூடாது என்பதுதான் பரலோக தெய்வத்துடைய திட்டமாக இருக்கிறது. 67வது ஆண்டு கன்வென்ஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாத்தூர்கோணம் பகுதிகளிலேயும் பாவத்திலே பிறந்த மனிதர்கள் பாவத்திலே மரிக்க கூடாது, நீதிமானாக மரிக்க வேண்டும் என்று பரலோகத்தில் இருக்கிற தேவன் சித்தம் கொண்டு 67வது ஆண்டுகளாக தந்த நல்ல கூட்டங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டிலையும் கர்த்தர் ஒரு கூடுகையை தந்திருப்பாரே, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இந்த ஆண்டிலையும் சிலரை ரட்சிப்பதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். சிலரை தொடுவதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். சிலரை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆகையினால தந்த கூட்டத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். கை கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கை எதற்கொப்பிடப்பட்டிருக்கிறது என்று பைபிளிலிருந்து 1-2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம், வாசித்தா நேரம் போயிடும். நான் தேவையான கொஞ்சம் இப்போ ஒரு முன்னுரைக்குள்ளாகவே நிற்கிறேன். பைபிள் மனுஷனுடைய வாழ்க்கை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், புல்லுக்கு ஒப்பிட்டிருக்கிறது. 90வது சங்கீதத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையை புல்லுக்கு சமம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 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 கிரவுண்டில் இன்றைக்கே நீட்டாக இருக்குது. போன வாரத்தில் கொஞ்சம் புல்லாக தான் இருந்திருக்கும். ஆனால் வெட்டி எங்கே தூக்கி போட்டாங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை, புல்லு கோப்பாக இருக்கிறது. ரெண்டாவதாக பைபிள் சொல்லுகிறது நிழலு கோப்பாக இருக்கிறது என்று சொல்லி. மனுஷனுடைய வாழ்க்கை நிழலு கோப்பாக இருக்கிறது. ஒரு நாள் காலையில் நீங்கள் அப்படியே எழும்பி வீட்டு முற்றத்தில் வந்தீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே நம்முடைய நிழல் 4 பக்கத்துலேயும் போகும். எங்கே போகுது எங்கே தெரியாது, எப்போ எந்த இடத்துல நிற்க தெரியாது. சாய்ந்து போகிற ஒரு நிழலை போல மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அடுத்தபடியாக பைபிள் சொல்லுகிறது மனுஷனுடைய வாழ்க்கை புகைக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல கொஞ்சம் வேஸ்டெல்லாம் போட்டு எரிச்சு பாருங்க, அதுலேருந்து புகை வரும். ஒரு 10 அடி தூரத்துக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் புகை. கொஞ்சம் தூரம் அங்கே போகும்போது 25 அடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக தான் இருக்கும். ஒரு 50 அடி உயரத்தில் பார்த்தீங்கன்னா அதே காணாது. இன்றைக்கு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு மனிதனுடைய மரணம் கொஞ்ச நாட்கள் 4-5 நாள் கடுமையான புகையை போல பயங்கரமாக பேசிக்குவோம். சரி, நல்ல மனுஷன், இருந்திருந்தா அப்படி இருந்திருக்குமே, இருந்திருந்தா இப்படி இருந்திருக்குமே. கொஞ்ச நாள் அப்படி போகும்போது அப்படியே மறந்து போய்விடுவோம். அடுத்த தலைமுறைன்னு வந்துச்சுன்னா அவர்களை பற்றி பேசுவதே கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போல இருக்கிறது. யோபு சொல்லுகிறார் மனுஷனுடைய வாழ்க்கை காற்று போலன்னு சொல்லி. காற்று இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும், எங்கே இருந்து அடிக்குதுன்னு தெரியாது, எங்கே போகுதுன்னு தெரியாது. காற்று போலன்னு சொல்லி. ஏசாயா சொல்லுகிறார் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் மேய்ப்பனுடைய கூடாரம் போல என்று சொல்லி. இங்கே இன்றைக்கு கூடாரம் போடப்பட்டிருக்கிறது. இதை பெயர்த்து கொண்டு இன்னொரு இடத்துல மேய்ப்பன் கூடாரத்தை கொண்டு போற்றுவார். இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், ஐயா, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நாளைக்கு நாம் இருப்போமா என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லை. என்னைக்கு கண்ணுக்கு முன்னால பல 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 காரியங்களை சொல்லலாம். வாலிப பிள்ளைகளை கொத்து கொத்தாக மரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வாலிபர்கள் இன்றைக்கு அவங்க வாலிப காலத்தில்
அது ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. நம்ம ஊரில் பழைய ஆட்கள் மாற்று குணத்தில் அதை சொன்னால் அவங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். லைவ் வேறு போது வேறு சொல்லாமல் இருந்தால் அப்படின்னு சொல்லுவோம், வர வரல பார்க்கட்டும். பழைய ஒரு பழமொழி இப்படி சொல்லுவாங்க, மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோதான், தத்தைக்கா புத்தைக்கா 4 கால். தெரியுமா உங்களுக்கு அந்த சம்பவம்? நான் முதல்ல சொல்கிறேன், 2வது சொல்லி தரேன். தானே நடக்க 2 கால், உச்சி வெளுக்கும் போது 3 கால், ஊருக்கு போகும்போது 10 கால். இவ்வளோ தான் மனுஷனுடைய வாழ்க்கை. முதல்ல தத்தைக்கா புத்தைக்கா 4 கால். பிறந்த ஒரு குழந்தை அது 2 கை 2 காலில் தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே நடந்துக்கிட்டு அப்படியே போகும், அது 4 கால். தானே நடப்பதற்கு 2 கால். ஏன்? வாலிப காலத்தில் தான் சொந்தமாக நிலை நிற்க முடியும், தன்னுடைய மனம் தன்னுடைய மாம்சம் விரும்புகிற போல ஓட முடியும். அந்த துணிச்சல் அது 2 கால். 2 காலில் நடக்கும்போது தான் இவங்களை யாரும் பிடிக்க முடியாது. ஏசுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஏய் போயா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்? எங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்குது, பலன் இருக்குது. யாருக்கு அடங்காத ஒரு காலம் தான் இந்த 2 காலில் வாழ்கிற வாழ்க்கை. 3வது உச்சி வெளுக்கும் போது 3 கால். உச்சி வெளுக்கிறதுன்னு சொன்னால் இதாக உச்சி, கொஞ்சம் முடியெல்லாம் போய் கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டி எடுத்து போகிறதான நேரத்தில் ஆளுக்கு ஒரு கம்புக்கு துணை வேணும். 3வது ஒரு கால். ஏன் கம்புன்னு சொன்னால் நடக்கிறதுக்கு உச்சி வெளுக்கும் போது 3 கால், ஊருக்கு போகும்போது 10 கால். எங்கள் சமயமாம் ரதத்தில் 6 அடி ஊருக்குள்ள பெட்டியை தூக்குறதுக்கு 5 பேர் வேணும். முன்னால் 2, பின்னால் 2, இடையில 1, இல்லைன்னா சில பெட்டி உடஞ்சி போயிடும். ஆகையினால இடையில 1, அப்படி 5 பேர் வேணும். ஊருக்கு போகும்போது 10 கால். இவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. வாலிபர் பிள்ளைகள் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். வாலிப காலத்தில் தனக்கு மரணம் ஒன்று உண்டு என்கிற நினைப்போடு தான் வாழணுமே தவிர, நீங்கள் நான் சாகவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. என்னைக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் காட்சிகளும் சம்பவங்களும் மாறலாம், எப்பொழுது என்ன நடக்கும் தெரியாது. ஒரு சகோதரி சொன்னார்கள், மனுஷனுடைய வாழ்க்கை. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பமாக சென்னையில் இருக்கிறார்கள். போன வருஷத்தில் நடந்துச்சு. குடும்பமாக சென்னையில் இருக்கிறாங்க. ராத்திரி 10:30 மணிக்கு ஒரே டேபிளில் இருந்து கணவன் மனைவி பிள்ளை 3 பேரும் இப்படி சாப்பிட்றாங்க. 10:30 மணிக்கு சகோதரன் எழும்பி வாஷ் பேஷனில் கையை கழுவுறார். வாஷ் பேஷன்லேருந்து ரூமுக்கு இப்படி நடக்கிற அவ்வளோ தூரத்துக்குள்ள ஏதோ தலை சுத்துதுன்னு சொல்லி ஆள் விழுந்துட்டார். ராத்திரி 10:30 மணிக்கு. இது ஒரு சனிக்கிழமை. விழுந்தது அவ்வளோதான், ஆள் முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்பாட்டில் அவுட்டு. ஒரே டேபிளில் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே இருந்தாங்க. அடுத்த நாள் உடனடியாக அங்கேருந்து பிடிச்சி எடுத்து காலையிலேயே ஊருக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்த நாள் சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்குள்ளால் ஊரில் அடக்க முடிச்சாச்சு. நான் திங்கக்கிழமை தான் அவங்க வீட்டுக்கு போகிறேன், கூட்டம் முடிச்சுக்கிட்டு. அவங்க சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் சொல்ல தெரியல. ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டோம், ஒரே இடத்துல தான் இருந்தோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. 12 மணி நேரத்துக்குள்ள மொத்த காட்சி முடிந்தது. எங்க கூட இருந்தவர் இப்போ மண்ணுக்குள்ள இருக்க அதை முடியல, சிந்திக்கவே முடியல. இது தான் மனுஷனுடைய வாழ்க்கை. புல் போல இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறவர்கள் அடுத்த வாரம் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. நாம் ஒரு ஒரு வாட்ச் வாங்கினா அதற்கு கேரண்டி கொடுக்கிறார்கள். ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினா அதற்கு கேரண்டி கொடுக்கிறார்கள். ஒரு வண்டி வாங்கினா அதுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் வாங்குகிற மனுஷன் கேரண்டி இல்லாதவனாக்க என்பதை மறந்து போயிடக்கூடாது. எப்பொழுது மனுஷனுக்கு என்ன சம்பவிக்கும் தெரியாது. சரி, இவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இவ்வளவு புரிஞ்சவங்க கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஆயுசு புல் போல புகை போலப்பட்ட ஒரு வாழ்க்கை தான்ங்கிறத புரிகிறவங்க கையை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு இன்னும் கம்பீரமாக ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ஆயுசு என்ன நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உள்ள இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தருகிற முதலாவது வாய்ப்பு என்ன தெரியுமா?
வாழ்க்கை மனுஷன் மரிப்பதற்கு முன்பாக முதல்ல இந்த சுவிசேஷம் எப்படியோ அந்த மனிதனுடைய காதுகளுக்குள்ளே வந்து சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த 2025 ஆண்டு இந்த சத்தம் கேட்கிற பலர் 2026 என்கிற ஒரு ஆண்டு நீங்க ஆண்டுடைய வருகை தாமதித்து இருக்குமே, ஆனால் இந்த சத்தம் கேட்கிற பலரும் இருக்க மாட்டீர்கள். ஆனால் மரிப்பதற்கு முன்பாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இந்த ஆண்டிலே தருகிற நல்ல பாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆயுசுல ஒரு மனுஷன் மரிப்பதற்கு முன்பாக கிருபையுள்ள ஆண்டவர் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். நானும் மனம் போன போக்கில் போன ஒரு ஆள், ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாய் போன ஆள். ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போனதுனால வாங்கின அடிக்கு ஒரு கையும் கணக்கு இல்லாத ஆளாக்கு, 6 விபத்தில் சாகாத ஆளாக்கு நான். அவ்வளவு ஆண்டவர் என்ன அடிச்சு நொறுக்கி என் வாழ்நாளில் என்னை கொல்ல வேண்டும் என ஆண்டவருக்கு திட்டம் இல்லை, என்னை ரட்சிக்க வேண்டும் என தான் ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருந்தார். அதைத்தான் இங்கேயும் சொல்கிறேன். நம்ம வாழ்நாளில் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறிந்து தூரமாய் போயிருக்கலாம், அல்லது ஆண்டவர் அறியாமலேயே இருக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டவரை அறிந்து தூரமாய் நிற்கிறவர்கள் உண்டு. தூரமாய் நிற்கிற நம்மை தள்ள தெரியாதவர் அல்ல, கொல்ல தெரியாதவர் அல்ல, அழிக்க தெரியாதவர் அல்ல, எல்லாம் தெரிந்தும் திரும்ப வாய்ப்பை தருகிற நல்ல அப்பாவாக இருக்கிறார். இந்த 67வது கன்வென்ஷன் கூட்டம் ஆண்டவரை விட்டு தூரம் போன சிலரை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வருவதற்காக ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல கிருபை உள்ள ஆண்டவருக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவர் நமக்கு எப்படி வாய்ப்பை தருகிறார்? நான் 1-2 வசனங்களை நானே வாசித்து விடுகிறேன். நான் வாசிக்கிறது பைபிளில் இருக்கான்னு பார்த்தா மட்டும் போதும்னா, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். அந்த தவணை கொடுத்தேன் என்பதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்கன்னா, தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி என்று சொல்லி, என் ஆண்டவருடைய தகுதியை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆண்டவருடைய தகுதி என்ன தெரியுமா? தங்களுடைய வாழ்நாளிலே இந்த ஜனம் துணிகரமாக தவறு என்று தெரிந்தும் பாவத்திலே தொடருகிறார்கள். தவறு என்று தெரிந்தும் அக்கிரமத்திலே தொடருகிறார்கள். தவறு என்று தெரிந்தும் துணிகரமாக துணிச்சலோடு கூட பாவத்திலேயே நிலை கொண்டிருக்கிற ஆத்துமா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அது செத்து போகணும். ஆனால் கிருபையுள்ள ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு தவணை கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த சத்தம் கேட்கிற சகோதரனே, நீங்கள் பலமுறை ஆண்டவர் உங்களோடு கூட பேசிவிட்டார், பலமுறை ஆண்டவர் உங்களை எச்சரித்து விட்டார், பலமுறை ஆண்டவர் உங்களை உணர்த்தி விட்டார், பலமுறை ஆண்டவர் உங்களோடு கூட பேசிவிட்டார். ஆனாலும் நீங்கள் அதே பாவத்தில் துணிகரமாக தொடர்கிறதுனால
இந்த 2025 ஆண்டிலையும் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் தந்த தவணையாக இந்த கூடுகையை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தந்திருக்கிறார். போன வாரத்தில் நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கூட்டம் முடித்து எனக்கு வேண்டப்பட்ட 1-2 பேர் அங்கே இருந்தாங்க. 1-2 பேர் அவங்க குடும்ப கதைகள் எல்லாம் சாப்பாட்டு நேரத்தில் வந்து பேசினாங்க. பேசியிருக்கிறதான நேரத்தில் என் கூட ஒரு தம்பி வந்திருந்தார். அவருடைய சொந்தக்காரர் ஒருவர் அங்கே இருந்தாங்க. நாங்கள் வர்ற வழியில் அவர் எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சகோதரன் வாலிபன், நான் அங்கே போன 2வது நாளிலிருந்து அங்கே ஒரு சகோதரி சொன்னாங்க, என் குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு பாஸ்டர், நல்ல பையன் இறந்துட்டான் பாஸ்டர், 1 வருஷம் ஆக போகுது பாஸ்டர், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. திரும்ப வரும்போது இன்னொரு சகோதரன் அந்த குடும்பத்தில் சொல்கிறான், பாஸ்டர் சபைக்கு தான் வருவான், ஆனால் அவன் கஞ்சாவை விடலை, சபைக்கு தான் வருவான், பாவத்தை விடலை, பல முறை விபத்தில் அடிபட்டான், மரிப்பதற்கு 4 மாதங்களுக்கு முன்பாக அவனுக்கு வந்த ஒரு விபத்து, அவன் தப்புனா அவனோட கூட இருந்தவன் மரித்தான் 4 மாசத்துக்கு முன்னால. என்றாலாவது திருந்துவான்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் எல்லாரும் முயற்சி எடுத்தோம். இப்போ துணிகரம் வந்து விட்டது. 4 மாதத்துக்கு பிறகு வந்த அடுத்ததுல அவனே போயிட்டான். தவணையை பயன்படுத்த தெரியாதவர், வாய்ப்பை பயன்படுத்த தவறினவன், வாலிப காலத்திலேயே வாழ வேண்டியவன் செத்து போயிட்டான். என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுகிற ஒரு கூட்டமாக நாம் இருப்போமே ஆனால் அது தான் கர்த்தர் நமக்கு மேன்மை உள்ளதாக மாற்றி தருவார். உங்க முன்னால நின்று பிரசங்கம் பண்ணுகிற எனக்கு சொல்ல முடியும், நான் பார்த்தால் என்னுடைய வாழ்க்கையில் பாதிக்கு மேற்பட்ட நாட்களில் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு என் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா, நானும் ஆண்டவரை விட்டு விலகி போனவன் தான். ஆனால் ஆண்டவர் ஒரு முறை 6 விபத்திலே அடிப்பட்டு நான் சமர்ப்பிக்க எல்லாம் செய்யல. கடைசியாக இது உனக்கு இறுதி வாய்ப்பு என்று சொல்லி என்னை யார் என்று அடையாளமே தெரியாத ஒருவர் எனக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இங்கல்ல, திருநெல்வேலியிலே வைத்து அவர்கள் சொன்ன வார்த்தையினால உடைந்தேன், அர்ப்பணித்தேன், தவணையை பயன்படுத்தி கொண்டேன். இன்றைக்கு கர்த்தர் வாழ வைக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வாழ்நாளிலே ஆண்டவர் தந்த ஒரு தவணை, ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் தருகிற ஒரு தவணை, ஆண்டவர் தருகிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் எல்லாரை விட உயரமான இடத்திலே வைத்து நம்மை அழகு பார்க்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். மேன்மைப்படுத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்புகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். மகிழ பண்ணுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி வரு அல்லேலூயான்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல கையை தட்டி வர அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு சிலரை உங்களுக்கு வேத புத்தகத்திலிருந்து காட்டி அவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி இந்த நாளிலே நான் முடிக்கிறேன். இதோடைய தொடர்ச்சியை நம்ம நாளைய தினத்திலே மாலை வேளையிலே தியானிக்கலாம். இந்த வாழ்க்கை சொன்னேன், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் செய்கிற ஒரு பிரயாணம் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறது. இப்படிதான் தேடி வருவார். இப்படிப்பட்ட கூட்டங்களிலே தான் தேடி வருவார். கைப்பிரதிகளோ, திரைப்படங்கள் மூலமாக, சுவிசேஷமோ, மீடியா மூலமாகவோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததென்றால் நீங்கள் உடனடியாக ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரட்சகர் ஒருவர் தான் உண்டு, அவர் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரம் யாராலே உண்டாகாது, நம்முடைய இரட்சகராக இயேசுவால மட்டும்தான். தெய்வத்துடைய கிருபையினால அவர் மீட்பை தருகிறவராக இருக்கிறார்.
பாவத்திலே பிறந்த ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நான் அதை குறித்து ஒரு வார்த்தையில தொட்டு வைக்கிறேன். அந்த ரட்சிப்பை ஆண்டவர் எப்படி தருகிறார் என்றால், விசுவாசத்தினாலே ஆண்டவர் தருகிறார். அதற்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாத யாத்திரை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொருத்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு தியாகத்தை சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றை மட்டும் செய்தால் போதும். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வெளிப்பட்டு மனது குலத்துடைய மீட்புக்காக தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டவராய், முதுகெல்லாம் சாட்டையினால் கிழிக்கப்பட்டவராய், கால்கள் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டவராய், ஈட்டினால் விழாவில் குத்தப்பட்டவராய், அழகற்றவராய், சௌந்தரியமற்றவராய், ஏழை மனு உருவை எடுத்தவராக நின்று கொண்டிருக்கிற இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்தால் போதும், நாவினால் அறிக்கையிட்டால் போதும், உங்களுக்குள்ளே ரட்சிப்பு வருகிறது. அதற்கு வேற ஒரு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சொல்லுகிறார், ரட்சிப்பு இலவசம், கிருபையினால அவர் நமக்கு தந்த ஈவு, கிருபையினால ஆண்டவர் நமக்குள்ளே தந்தது. நாங்க இந்த கிராம ஊழியங்களுக்கு போகும்போது விடுங்க, எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. இந்த கிராம ஊழியங்களில் போய் வயசான பாட்டிகளுக்கு தாத்தாக்கள்லாம் இயேசுவை பற்றி சொல்லுவோம். சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நெய்வேலிக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பாட்டியை பார்த்தேன். பாட்டி இயேசு ஒருவர் இருக்கிறார் எல்லாம் சொல்லி கையில் ஒரு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை எல்லாம் கொடுத்து இயேசுவெல்லாம் பற்றி சொன்னேன். கடைசியில் சொல்லுது, புத்தகத்தை என்ன விலைன்னெல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு கடைசியில் சொன்னாங்க, இவரை எங்கே பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு, நீங்கள் இப்போ சொன்ன இயேசுவை பார்க்கணும்னா நான் எங்கே வரணும்னு. இன்றைக்கு இதுதான் பிரச்சனை. இன்னொரு இடத்துல போன வருஷத்தில் கிருஷ்ணகிரியில் போய் ஒரு ஐயாட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கு இயேசுவை தெரியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் ஊரில் அப்படி ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னார். எங்கள் ஊரில் அப்படி ஒரு ஆளே கிடையாது. அவர் 2 நிமிஷம் யோசித்தார். எங்கள் ஊரில் 4 தெரு இருக்கு, 4 தெருவில் உள்ள யோசித்துட்டு மாடு மேய்ச்சிட்டு நின்னார். சொன்னார், எங்கள் ஊரில் அப்படி ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னார். இயேசுன்னு சொன்னால் என்னன்னு கேட்குறவங்க இன்னைக்கு இருக்க தான் செய்கிறாங்க. தமிழ்நாட்டிலே நாங்கள் பார்க்குறோம், தமிழ்நாட்டிலே நாங்கள் அதை பார்க்க தான் செய்கிறோம். இப்படிப்பட்ட இடங்களில் நாங்கள் அறிவிக்கிறது என்னவென்றால், உங்களுக்கு புரிகிறது போல சொல்கிறேன், இந்த உலகத்தில் தேவன் மனுஷனை உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். தோட்டத்தில் அவர்கள் பாவம் செய்ததினால தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தோட்டத்திலே வந்த முதலாவது பாவம் என்னவென்றால் அவிசுவாசமாக்கம். அவிசுவாசம். தெய்வம் சொன்னதை விசுவாசிக்கல. புசிக்கிற அன்னைக்கு சாவன்னு சொன்னார், அதை நம்பல. பிசாசு வந்து சொன்னான், நீங்கள் இதை புசித்தால் தேவர்களை போல ஆவீர்கள் என்று சொல்லி தெய்வத்தை நம்பாம பிசாசை நம்பினதுனால வீழ்ச்சிக்கு முதல் காரணம். அவிசுவாசத்தினால விழுந்து போன ஜனத்தை விசுவாசத்தினால என் தெய்வம் தூக்கி எடுப்பதற்கு திட்டம் உள்ளவராக இருந்தார். ஆகையினால பைபிள் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவர் நித்திய ஜீவனை அடைவார். ஐயா, நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட சுவிசேஷ கூட்டத்தை தரும்போது நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? எங்களுக்கு இரட்சகர் ஒருவர் தான் உண்டு, அவர் இயேசு என்கிறதை விசுவாசியுங்கள். இந்த இயேசுவை விசுவாசித்தால் எங்களுக்கு விடுதலை வரும் என்று விசுவாசியுங்கள். எங்க மேல இருக்கிற பாவம் மாறும் என்று விசுவாசியுங்கள். சாபம் நீங்கும் என்று விசுவாசியுங்கள். சந்தோஷம் உண்டாகும் என விசுவாசியுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்பட போவதும் இல்லை.
இரட்சகர் ஒருவரே, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. திரும்பவும் சொல்லுகிறேன், இரட்சகர் ஒருவரே, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. ஐயா, இயேசு இல்லாமல் வாழ்க்கையில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மரிப்பீர்களே ஆனால் நீங்க பாதாளத்துக்கு தான் ஐயா போவீங்க, பாதாளத்துக்கு தான் போவீங்க. எதற்காக இத்தனை லட்ச செலவு? எதற்காக இவ்வளவு ஜீவனை கொடுத்து கத்துறோம்? எதற்காக இவ்வளவு பாடுறோம்? எங்களுக்கு ஒன்றை மட்டும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் ஒருவரை கண்டோம் எங்கள் வாழ்நாளில். அவர் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ராஜா, எங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர், எங்கள் சாபத்தை எடுத்து போடுகிறவர், எங்களுக்கு மீட்பை தருகிறவர். வாழ்நாளில் உங்களை தேடி வருகிறார், அவர் உங்களை தேடி வருகிறார். நீங்கள் அவரை தேடி போகல, அவர் உங்களை தேடி வந்து நிற்கிறார். அவர் நம்மை தேடி வந்து சொல்கிறார், நம்மை தட்டுகிறார். அன்றைக்கு பேதருடைய படகிலே தேடி வந்து ஏறினவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏறுவதற்கு, இந்த மாத்தூர்குளம் பகுதிகளிலே சில குடும்பங்களிலே தொடுவதற்கு, சில குடும்பங்களை மாற்றுவதற்கு, சில குடும்பங்களை வாழ வைப்பதற்கு இந்த முதலாவது ராத்திரி வேளையிலே இயேசு ராஜா வந்திருக்கிறார். அழிப்பதற்காக அல்ல, அழிக்க தெரியாமலும் அல்ல, அவருக்கு தெரியும். ஆனால் உங்களை வாழ வைக்கவே விருப்பமுடையவராக இருக்கிறார். உங்க பாவ கட்டுகளை உடைப்பதற்காகவே விருப்பமுடையவராக இருக்கிறார். சாபங்களை நீக்கவே விருப்பமுடையவராக இருக்கிறார். இந்த இயேசுவை இந்த வாழ்நாளிலே அவருக்கு என் வாழ்க்கையை விசுவாசத்தினால் ஒப்பு கொடுக்கிறதான நேரத்தில் வருகிற 1-2 ஆசீர்வாதத்தை உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க சத்தம் உயர்த்தி கையை உயர்த்தி கத்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நல்ல கம்பீர சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஒன்னாவது சந்தோஷம், ஒன்னாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், அவனுக்குள்ளே கர்த்தர் சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார், சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் இதை நம்புகிறீங்க? சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா சந்தோஷம் தான் தேவை, சமாதானம் தான் தேவை. இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்புக்கு உள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரட்சிப்புக்கு உள்ளே ஆண்டவர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். ரட்சிப்புக்கு உள்ளே ஆண்டவர் ஆறுதலை வைத்திருக்கிறார். ஆகையினால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ரட்சண்யத்தின் சந்தோஷம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை ஏதோ வீடுகளுக்குள்ளே இருந்து நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவே என்று வாயை திறந்து கூப்பிட்டு பாருங்கள். இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தர என் இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவராக இருக்கிறார். நமக்கு அவர் சமாதானக்காரனாக இருக்கிறார், சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். என்ன பாஸ்டர், எல்லாருக்கும் மரணம் உண்டா? எல்லாருக்கும் மரணம் உண்டு. எல்லாருக்கும் வியாதி உண்டா? எல்லாருக்கும் வியாதி உண்டு. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டா? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் எங்களுக்கு பிரச்சனையின் மத்தியில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் உண்டு, பெரிய ஒரு சந்தோஷமும் உண்டு. அதை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே விதைத்திருக்கிறார். பிரச்சனையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். மனுஷனுக்கு பிரச்சனையை பார்த்தா முடிவு என்று தோன்றும். எங்களுக்கு எங்கள் பிரச்சனையின் மத்தியில் புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிற இரட்சகர் ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவர் எங்களுக்குள்ளே தருகிறவராக இருக்கிறார். எல்லாமே முடிந்ததுன்னு நினைக்கிறீங்களா? மனுஷன் சொல்லுகிறான் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா கடைசியில் கண்ணுக்கு முன்னால் மரணம் தான் மனுஷன் நினைக்கிறான். கடன் பிரச்சனையில் இனி அவ்வளோ மரணம் தான் நினைக்கிறான். ஐயா, சுவிசேஷம் மனுஷனுக்கு மரணத்தை அல்ல, சுவிசேஷம் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, மீட்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயான்னு சொல்லிருக்க பார்க்கலாம். எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சொல்லுங்க, சமாதான காரணர், சர்வ
வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. யாராவது இந்த முதலாவது ராத்திரி வேளையில் இந்த மைதானத்திலையும் சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த சமாதான காரணர் உங்களுக்குள்ளே இருக்கிற இருளை மாற்றி அந்த சமாதானத்தை வைக்க போகிறார். எத்தனை பேர் என் கூட சந்தோஷமாக இருக்கிறீங்க? அவங்க கையை தட்டி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி பாடலாமா? என் கூட கையை தட்டி, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ. உங்க சத்தம் உயரட்டு, நீங்க பாடுங்க, சமாதான காரணர். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில். தலைக்கு மேல கையை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாமே, தலைனா இது, தலைக்கு மேல நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நம்முடைய இரட்சகர் யாரு தெரியுமா? இந்த வாழ்க்கையிலே அவரை துணையாக ஏற்றுக்கொள்ளுகிற இயேசு யாரு தெரியுமா? பாதியிலே நம்மை கைவிடுகிறவர் அல்ல, மரணம் வரைக்கும் நம்மை நடத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அக்கறை வரைக்கும் நம்மை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். மனுஷங்க எல்லாம் பாதியில கைவிட்டுறவங்களாக்கும், பாதியில போயிடுவாங்க. இன்னைக்கு உங்க பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, எல்லா மனுஷனும் பாதியில போயிடுவாங்க. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் போகாத ஒரு இரட்சகர் ஒருவர் நமக்காக இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர். அல்லேலூயா, ஆமென். ஆமா, வாழ்க்கை துணை கூட போயிடுவாங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உம்மை விடமாட்டேன்னு சொல்லி கைப்பிடிச்சவங்க எல்லாம் மறைந்துருவாங்க. ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த இரட்சகர் மறையவே மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். மரணம் வரை நம்மை நடத்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இந்த இரட்சகரை நான் விசுவாசித்து என் வாழ்க்கையில் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதான நேரத்தில் அவர் நமக்கு தருகிறது சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார், சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். இதுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கையை வேர்த்து வர அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலியா பார்த்தா ரட்சிக்கப்பட்ட போல தெரியலையே. ரட்சிக்கப்பட்டவங்க நல்ல சத்தமா வர அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வந்திருக்கு. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில் யாராலையும் எடுக்க முடியாத சந்தோஷத்தை ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் நம்புகிறவங்க இப்போ ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதை உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த சந்தோஷத்தை இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அப்பாவுக்கு ஒரு கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சிலர் கொஞ்ச நாள் காத்தாங்க, பிறகு தூக்கி தூர போட்டாங்க, பாவத்தினால இழந்தாங்க. சிலர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை குவாட்டர் குப்பிக்குள்ள மூடி வச்சாங்க. சிலர் பீடி சிகரெட்டு பாக்கெட்டுக்குள்ள மூடி வச்சாங்க. சிலர் விபச்சாரத்தினால் அழிச்சு போட்டாங்க. சிலர் வேசித்தனத்தினால் அழித்து போட்டாங்க. ஆனால் காத்து கொண்ட சிலர் சர்தை சபையில் இருந்தது போல சிலர் உண்டு.
நீங்கள் யாராவது எந்த இடத்துல இந்த சந்தோஷத்தை இழந்திருப்பீர்களே, ஆனால் இந்த ராத்திரி வேளையில கேளுங்க, ஆண்டவரே எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே என்று கேட்டால் அவர் நமக்கு திரும்ப தர அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷம், கூடவே சந்தோஷத்தை இழந்தவர்களுக்கு திரும்ப தர என் கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இழந்து போனதை திரும்ப தர அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2, இந்த வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் இந்த சந்தோஷத்தை திரும்ப தருவார் முதல். 2வதாக, இந்த இரட்சகரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதுனால எனக்கு கிடைக்கிற பெரிய காரியம் என்னவென்றால் பாவ மன்னிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லிருங்க பார்க்கலாம். பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. நான் ஒரு நபரை உங்களுக்கு வேத புத்தகத்திலிருந்து காட்டி கொடுக்கிறேன். எல்லாரும் என்ன கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆட்கள் தான். ஆகையினால எல்லாத்து வசனத்தை எடுத்து சொல்லலை, உங்களுக்கே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா? சிலுவையில் அரைஞ்சதான நேரத்தில் வலது புறத்தில் ஒரு கள்ளனும் இடது புறத்தில் ஒரு கள்ளனுமாக 2 கள்ளனை சிலுவையில் அறைந்திருந்தார்கள். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை கள்ளர்கள் இயேசுவை தூஷித்தார்கள்? இயேசு எத்தனை பேர் தூஷிச்சாங்க? ஒருத்தன் தூஷிச்சான், அப்படிதானா? எந்த பக்கத்தில் நின்னவன் தூஷிச்சான்னு தெரியுமா? எந்த பக்கத்தில் இருந்தவன் இயேசுவை தூஷிச்சான்னு தெரியுமா? தெரியாது. சரி, 2 பேருடைய பேர் உங்களுக்கு தெரியுமா? இந்த சிலுவையில் இருந்த 2 கள்ளருக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாதா? எனக்கும் தெரியாது. இப்போ இது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஆனா நான் பைபிள்ல இருந்து 2 வசனத்தை வாசிக்கிறேன். யாரெல்லாம் இயேசுவை தூஷிச்சாங்கன்னு நம்ம முதல்ல பார்த்துருவோமா? இயேசுவை யாரெல்லாம் தூஷித்தார்கள்? ஒருத்தனா 2 பேரான்னு நீங்க சொல்லணும். நான் வசனத்தை வாசிப்பேன். சிலுவையில் 2 தூஷித்தவர்கள் 1ஆ 2ஆன்னு நீங்க சொல்லணும். மத்தேயு 27வது அதிகாரம் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஒருத்தனா 2 பேராது? ஒருத்தன். சிலுவைன்னு இருக்கா, சிலுவைகளில்னு இருக்கா? அப்போ 1ஆ 2ஆ சிலுவை? 1க்கு மேல தானே? சரி. நிந்தித்தான் அப்படின்னு இருக்கா, நிந்தித்தார்கள்னு இருக்கா? அப்போ 1ஆ 2ஆ? சிலர் எல்லாரும் குழம்பியாச்சு. குழம்பட்டு நமக்கு குழப்பத்தெல்லாம் தீக்கலாம். திரும்ப வாசிக்கிறேன். அவரோட கூட சிலுவையிலா, சிலுவைகளிலா? சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளனுமா கள்ளருமா? கள்ளரும். அப்போ 1ஆ 2ஆ? அவனை நிந்தித்தானா நிந்தித்தார்களா? 1ஆ 2ஆ? 2 தானா? சரி. மற்றொரு பிறகு இல்லாததை சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவீங்களே, ஆகையினால இன்னொரு ப்ரூஃபை காட்டுறேன். மார்க்கு சுவிசேஷத்தில் வாங்க. மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனம். மார்க் 15வது அதிகாரம் 32வது வசனம். நான் வசனத்தை ஒழுங்கா இருக்கிறத அப்படியே வாசிப்பேன், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இனி அடுத்து வாசிக்க. அடுத்து, அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். எத்தனை பேர்? 2 பேர் தான் அறையப்பட்டாங்க. அவரோடு கூட சிலுவைகளில், சிலுவையிலா சிலுவைகளிலா? 1ஆ 2ஆ? அப்போ
அறையப்பட்டவனுமா அறையப்பட்டவர்களுமா? அறையப்பட்டவர்களும். அவரை நிந்தித்தானா நிந்தித்தார்களா? இப்ப எல்லாம் ஒரு மாத்தூர் குழம்பியாச்சு இல்லையா? இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்ப சிலுவையில நிற்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, உங்களுக்கு சொல்றேன். இயேசு சிலுவையில நடுவிலையும் ரெண்டு கள்ளர்கள் ரெண்டு பக்கத்திலே மாற்றி நிற்கிறார்கள். இப்படி நிற்கிறதான நேரத்தில் கீழே நிற்கிறவன் எல்லாம் நிந்திக்கிறான். போதாதற்கு சிலுவையில நிற்கிறவங்களும் நிந்திக்கிறாங்க. எல்லாரும் நிந்திக்கிறதான நேரத்தில் ஒரு மனுஷன் சிலுவையில் அறையப்படுகிறதான நேரத்தில் அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கீழே நிற்கிற எல்லாரும் கவனமாக கேட்பார்கள். ஏன்னா சாக போற நேரம் பார்த்தீங்களா, பாவிகள் எல்லாம் திட்டுவாங்க. தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தவர்கள் தன்னை கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாரையும் திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இப்போ இயேசுடைய வாயிலிருந்து என்ன வருகிறது என்று எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்? சத்துருக்களை சிநேகிங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார், தன்னை போல பிறரை நேசின்னு பிரசங்கம் பண்ணினார், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களை ஜெபம் பண்ணுங்கள்னு பிரசங்கம் பண்ணினார். இப்ப இவருக்கு பிரச்சனை வந்தாச்சுன்னா இவர் என்ன பண்றாரு பார்ப்போன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து நிற்கிறதான நேரத்தில் இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. அது என்ன வார்த்தை என்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே என்று சொன்ன ஒரு வார்த்தை. இந்த ஒரு மன்னிப்பின் வார்த்தை ஒரு மனிதனை ரட்சித்து விட்டது. எல்லாரும் இருக்கிறீங்களா? புரிகிறவங்க ஒன்று கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது எதுன்னு சொல்றேன். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இல்லை ரெண்டு பார்ட்டை நான் சொல்லி நான் இதிலே முடித்து விடுகிறேன். என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல ரெண்டு பேரும் சாகத்தான் போறாங்க. ரெண்டு பக்கத்துல நிற்கிறவனும் சாகத்தான் போறான். ஆனா ஒருத்தனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த வேதனையின் உச்சகட்டத்திலையும் ஒருத்தர் எனக்காக ஜெபிப்பாரே ஆனால் இவர்தான் பரிகாரி, இவர்தான் ரட்சகர், இவரால் மட்டும்தான் ரட்சிப்பை தர முடியும், இவரால் மட்டும்தான் பரலோகத்தை தர முடியும் என்பதை சாகருக்கு முன்னால பார்த்துட்டான். ஆகையினால பார்த்தான், இவரை விட்டுற கூடாதுன்னு பிடிச்சுக்கிட்டான். நான் இதுக்கு எந்த பக்கத்தில் இன்னொன்று சொல்றேன். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தானே, உங்களை பார்த்தாலே தெரியுது எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க. ஆராதனை, கைத்தட்டு, அல்லேலூயா எல்லாம் பார்த்தாலே தெரியுது. நம்ம நடுவில் நிற்கிறோம். நம்ம வீட்டுக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறார், இந்த பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறார். இந்த பக்கத்தில் இருக்கிறவர் நம்ம ராத்திரியும் பகலும் திட்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த பக்கத்தில் இருக்கிறவர் அவர் நம்மளை நேசிக்கிறார். நாம யாரு கூட பேசுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? அபிஷேகத்தில் நிரம்பி இவனுக்கு ரெண்டு திட்டு கொடுத்தாதான் நமக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும். ஆனால் என் கர்த்தரோ திட்டுனவன்கிட்ட பேசவே இல்லை. இன்னும் ஒருத்தன் சாகிறதுக்கு முன்னால ரட்சிப்பை கேட்டான் பார்த்தீங்களா, அவனுக்கு என் கர்த்தர் அப்பொழுதும் கொடுப்பதற்கு உண்மையுடையவதாக தான் இருந்தார். இந்த இறுதி காலத்தில், இந்த இறுதி நாட்களில் தூசிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் கண்டுகிடவே இல்லை. அவருக்கு நோ ஆன்சர். ஆனால் இந்த இறுதி காலத்திலையும் இந்த சத்த எல்லைக்குள்ள யாராவது கர்த்தாவே நீர் எனக்கு வேணும்னு சொல்லுகிறவர்கள் இருந்தால் உங்களை விடவே மாட்டார். உங்களை தூக்கி எடுக்க என் கர்த்தர் வல்லமையுடையவராக இருக்கிறார். புரிகிறவர்கள் அப்பா ஒரு கை தட்டி கொடுத்துடலாமா? நல்ல கையை தட்டி வராமே சொல்லுங்க பார்க்கலாம். யாரா இருக்கலாம், மரண படுக்கையில் வேண்டான்னு கடந்த இந்த சத்தத்தை கேட்கலாம். நீங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூக்குள்ள இருந்து வேண்டுமான அந்த இயேசுவை கூப்பிடலாம். இருக்கிற இடத்துல உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு ரட்சகர் உண்டானால் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே, நாங்கள் ஆராதிக்கிற ரட்சகர் ஒருவரே. அவன் கண்டுகிட்டான். என்ன கண்டுகிட்டான்? இவரால மட்டும்தான் பரலோகத்தை கொடுக்க முடியும்னு கண்டுகிட்டான். சாகிறதுக்கு முன்னால் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு, இன்றைக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பின் செய்தி, மன்னிப்பின் செய்தி ஒரு மனுஷனை திருப்பும், ஒரு மனுஷனை ரட்சிக்கும். நான் ரெண்டு காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, சாகிறதுக்கு முன்னால் மற்றவங்களை மன்னிக்கணும். ரெண்டு, சாகிறதுக்கு முன்னால் இயேசு தருகிற மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்.
இவங்க 2 பேரும் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வருவாங்களே தவிர இதில் 2ல் 1 பெற்றவங்களும் பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. நல்ல விசுவாசி தான்ப்பா, நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க தான், நல்ல அபிஷேகம் உள்ளவங்க தான். எப்பொழுது மனுஷனுடைய வாழ்க்கையில் மரணம் சம்பவிக்கணும் தெரியாது. மரிப்பதற்கு முன்பாக நமக்கு நிழலாக ஒரு இயேசு ஒருவர் நிற்கிறார். மரண தருவாயிலையும் மற்றவர்கள், நமக்கு விரோதமாக ஆணி அடித்தவர்கள், காரி துப்பினவர்கள், நிந்தித்தவர்கள், நம்மை விட்டு விலகினவர்கள், நம்மை பகைத்தவர்கள், நம்மை வீடு வீடாக தூஷித்தவர்கள் அத்தனை மன்னிக்கக்கூடிய ஒரு உள்ளம் இருக்குமே ஆனால் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும். இன்று செத்தாலும் நான் பரலோகத்து தான் போவேங்கிற நம்பிக்கை. 2, சாகிறதுக்கு முன்னால இரட்சகராகி இயேசுவிடத்திலிருந்து மன்னிப்பை வாங்கிக்கிடணும். இலவசமாக கொடுக்கிறாருங்க, இலவசமாக கொடுக்கிறாருங்க. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் மன்னிப்பை கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, அந்த பாவ மன்னிப்பை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு அந்த நம்ம பாசையில் சொல்லுவாங்க, முழு பூசணிக்காக அப்படியே சாப்பாட்டுக்குள்ள மறைச்சிருவாங்க. வந்து சொல்றது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிறதெல்லாம் அறிஞ்சு செஞ்சுட்டு வந்துட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடு, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும். உங்க பாவம் ஒன்றும் மன்னிக்க ஒன்றும் படாது. எல்லாம் அறிஞ்சு துணிகரமா இது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுட்டு போய் செய்கிறது, வந்து சொல்றது திருவதுக்கு முன்னால் அறிந்தும் அறியாமலுமா. சங்கீதம் 32:5 இருக்கிற, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் மீறுதலை தேவனுக்கு அறிவித்தேன், தேவனே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இந்த முதலாவது ராத்திரி வேளையில் ஆண்டவரை அறிந்து விலகி போய் நிற்பீர்களே ஆனால் பாவத்தை மன்னிக்க என் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாவத்தை மன்னிக்க அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று கதறினால் என் இரட்சகர் பாவத்தை மன்னிக்க அவர் வந்திருக்கிறார். மீட்பை கொடுப்பதற்கு அவர் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, நான் என்னுடைய பைபிள் எங்கே இருக்குன்னு எல்லாம் கேட்டக்கூடாது. என்னுடைய ஒரு பிரசங்கம் புரிய வைத்தலுக்காக நான் சொல்றேன். வலது பக்கத்தில் நிற்கிற கள்ளன் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை சேர்த்து கொள்ளும் என்று கேட்டான்னு வச்சுக்கோமே. இன்னொருத்தன் என்ன தெரியுமா கேட்டான், ஆண்டவரே நீர் தேவகுமாரனே ஆனால் நீர் உம்மை ரட்சித்துக் கொள்ளும், அப்படியே என்னை ரட்சித்துக் கொள்ளும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், நீர் முதல்ல சிலுவையிலிருந்து இறங்க என்ன எங்களை இறக்கி விட்டுறோன்னு. மற்றவன் என்ன தெரியுமா கேட்டான், நீர் இப்ப ராஜ்யத்துக்கு போறீரு, என்ன அந்த ராஜ்யத்தில் வந்து என்னையும் சேர்த்து கொள்ளணும்னு சொல்லிக்கிட்டு. இந்த முதலாவது ராத்திரி வேளையில் எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பூமிக்குரியது இல்லாவிட்டாலும் எனக்கு இந்த ராஜ்யத்துக்குரியதை கேட்கிறேன்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? அவங்க கையை வேர்த்தி வர அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அதை கேட்டா இல்லை நோ என்று சொல்லவே மாட்டார். அவர்களோடு பேசுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர்களுக்கு உரியதை கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இவ்வளவு எல்லாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என்று தெரிந்தும், காலம் கொடியது என்று தெரிந்தும், இனியும் ஆண்டவரே எனக்கு அதை தாரும், இதை தாரும், அதை தாரும். தப்போனும் இல்லை. முதல்ல கேட்க வேண்டியதை கேட்கணும், ரெண்டாவது இதை கேட்கலாம். முதல்ல கேட்க வேண்டியது ராஜ்யத்தை. உலகத்தில் அவன் கைதி, உலகத்தில் அவன் மரண குற்றவாளி, உலகத்துக்கு அவன் மரணாக்கிற, நம்ம பாசையில் சொன்ன தூக்கு தண்டனை கைதியாக்காவன் உலகத்துக்கு. ஆனால் பரலோகத்தில் அவன் டிக்கெட்டை போட்டுட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு என்னுடைய கூட அங்கே பரதேசில் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு. தக்காலில் போட்டு அது ஆள் டிக்கெட்டை வாங்கிட்டான், டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற நம்முடைய பலருக்கு இன்னைக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலை. ஏசு பரலோகத்துக்கு போவீங்களா? அது வந்தாதான் தெரியும். ஏசு கிறிஸ்துடைய வருகையில் போவீங்களா? அது வந்தாதான் தெரியும். செத்து போனா எங்க போவீங்க? அது செத்தாதான் தெரியும். பின்ன செத்து பாருங்க, தெரியுதான்னு பார்க்கட்டு. நமக்கு தெரியணும், வாழும் போதே தெரியணும். இவன் மரிப்பதற்கு முன்பாக சீட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு தைரியமா மரிப்பான். இங்க என் காலை முறிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு சீட்டு பரலோகத்தில் இருக்கிறது. இதை கொடுக்கக்கூடிய இரட்சகருடைய பக்கத்தில் நிற்கிறப்பா.
இன்னைக்கு நம்ம பக்கத்திலே ஒரு ராஜா ஒருவர் நிற்கிறார். நமக்கு நித்தியத்தை தருகிற ஒரு இரட்சகர் ஒருவர் நிற்கிறார். உலகத்தால மன்னிக்கப்பட முடியாத பாவத்தையும் மன்னிக்கிற ஒரு இரட்சகர் இருக்கிறார். உலகத்தால கொடுக்க முடியாத இடத்தை கொடுக்கிறவர் என் பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார். பாஸ்டர் அழகா சொன்னாங்க, இந்த சுவிசேஷ கூட்டத்தின் மூலம் இயேசு மாத்தூர் குணத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி நானும் சொல்லுகிறேன். இரட்சகர் நம்மத்திலே வந்திருக்கிறார். இரட்சகர் நம்ம பக்கத்திலே வந்திருக்கிறார். உலகத்தால கொடுக்க முடியாத இடத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம பக்கத்தில் நிற்கிறார். உலகத்தால கொடுக்க முடியாத மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர் நம்ம பக்கத்தில் நிற்கிறார். உலகத்தால தர முடியாத மீட்பை கொடுக்கக்கூடியவர் நம்ம பக்கத்தில் நிற்கிறார். அந்த ஆண்டவர் எப்ப தெரியுமா பிடிக்கணும்? சாகரத்துக்கு முன்னால பிடிச்சிடலாம், வாழ்க்கையில பிடிச்சிடலாம். அதனால தான் வாழ்க்கைன்னு தொடங்கணும். இவன் சாக போறான், அவனுக்கு தெரியும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் போகத்தான் போகிறேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நான் இங்கேருந்து மாறத்தான் செய்வேன். ஆனால் மாறுவதற்கு முன்பாக இவரை பிடிச்சிட்டு மாறினா போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவேனா? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இந்த பொல்லாத உலகத்தில் எனக்கு உலகத்தை விட என் பக்கத்தில் இருக்கிற இயேசு ராஜா எனக்கு போதும், எனக்கு என் பாவத்தை மன்னிக்கிற இயேசு போதும்னு சொல்லுகிறவங்க 2 கையை தட்டி இயேசுவேன்னு கூப்பிட்டுருங்க பார்க்கலாம். நல்ல 2 கையை தட்டி இயேசுவே. இன்னொருத்தன் செத்து போனா பாருங்க, எனக்கு அவனை இன்னைக்கு நினைச்சாலும் வருத்தமாக்கம் பார்த்துடுங்க. பக்கத்திலே நிற்கிறார் ஒருத்தர், பக்கத்திலே நிற்கிறார். அவன் அவன் வாங்கினதை பார்த்தாவது இவனுக்கு வாங்கியிருக்க கூடாது. அது அவனுக்கு கொடுத்து அதை கேட்டாவது இனியாவது ஆண்டவரே என்னையும் தள்ளிடாதீங்கப்பான்னு கேட்டிருக்கலாமா? கடைசி நேரத்தில் வாய்ப்பை வாழ்க்கையிலே தவற விட்டவன், வாழ்க்கை என்கிற வட்டத்தில் அவனை தேடி வந்த திட்டத்தை உதாசீனப்படுத்தினவன். அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு, பக்கத்தில் நிற்கிறாருங்க, பக்கத்தில் நிற்கிறாருங்க. உலகம் மன்னிக்கல, ஆனால் இந்த நேரத்தில் மன்னிக்கிற ஒரு பக்கத்தில் நிற்கிறாருங்க. உலகம் என்னை சேர்த்து கொள்ளல, இந்த நேரத்தில் சேர்த்து கொள்ளுகிற ஒரு பக்கத்தில் நிற்கிறாருங்க. பக்கத்தில் நிற்கிற கர்த்தரை தள்ளிடாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவத்தை இன்னைக்கு முதலாவது நாளில் எங்கேயும் சொல்லி முடிக்கிறேன். அமெரிக்க தேசத்தில் ராபர்ட் என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தான். ராபர்ட் அந்த மனுஷன் கோவத்தில் பக்கத்தில் ஒருத்தனை கொன்று போட்டான். கொன்ன அவனுக்கு 2 சின்ன குழந்தைகள் உண்டு, மனைவி. இந்த ராபர்ட்டை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஜெயிலில் இப்போ இவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு ஆயிற்று. இப்ப ராபர்ட்டுடைய மனைவி 2 குழந்தைகள். அந்த நாட்டில் மாகாணத்துடைய கவர்னர் நினைத்தால் இவனுடைய தண்டனையை குறைக்கலாம், இவனை விடுதலையும் பண்ணுவதற்கு பரிந்துரை செய்யலாம். இந்த ராபர்ட்டுடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் நேர கவர்னரை போய் பார்த்து, ஐயா என் புருஷனுக்கு வாழுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, வாழுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, என் பச்சளம் குழந்தைகளுக்கு வேற ஒரு சோர்ஸும் இல்லையான்னு சொல்லி கத்தி கதறி இந்த கவர்னருடைய உள்ளம் உடைஞ்சி. இந்த கவர்னர் என்ன தெரியுமா பண்ணார்? ராபர்ட்டுடைய மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு நாள் குறிக்கப்பட்டதுடைய முந்தின நாள், நான் கவர்னர்னு போய் அவனை போய் பார்த்தா அவன் பயந்துருவான். ஆகையினால நான் ஒரு ஃபாதருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அவனை போய் பார்த்து அவனை விடுதலை ஆக்கிறேன்னு சொல்லி இந்த கவர்னருடைய உள்ளம் அப்படியே இழகி விட்டது. மரிப்பதற்கு முந்தின நாள் ஜெயிலுக்கு போனார். இந்த கவர்னர் ஒரு ஃபாதருடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனார். கையிலே ஒரு பத்திரத்தை வைத்திருந்தார். ராபர்ட்டோ அவனை ஒரு செல்லில் அடைத்திருந்தார்கள். அந்த செல் டோரை பிடித்து ஜன்னலை பிடித்து தூரத்திலே பார்க்கிறான். இவனுக்கு ராத்திரியும் பகலும் தூங்கல முடியாது. நாள் எண்ணிக்கிட்டே இருக்கிறான். நாளைக்கு சாகும், நாளைக்கு அவன் உயிர் போகும், நாளைக்கு சாகும். தூரத்தில் இப்படி எட்டி பார்க்கிறான். அங்கே ஒரு ஃபாதர் வர்றாரு. ஃபாதரை பார்த்தோன்னு ராபர்ட்டு கோவம் வந்துட்டு, நாளைக்கு சாப்பிட்றேன் என்ன ஜோமணி அனுப்புறதுக்கு ஃபாதர் வந்துட்டார். ஃபாதர் அங்கேருந்து வரும்போது, ஃபாதர் பாங்க, ஃபாதர் என் பக்கத்தில் வரக்கூடாது, கெட்ட வார்த்தையில திட்டுறான்.
அதையும் தாண்டி அந்த கவர்னர் பக்கத்திலே வந்து ராபர்ட்டை பார்த்து கேட்க, ராபர்ட், ஒரு 2 நிமிடம் இடத்துல பேச போகிறேன். இவன் சொல்றான், முடியாது, 20 செகண்ட் கூட நீர் இதில் நிற்க கூடாது. காரி துப்புகிறான். போ, நீ எனக்கு பாட வேண்டாம், நீ எனக்கு ஜெபிக்க வேண்டாம், நீ எனக்கு இனி உபதேசம் பண்ண வேண்டாம், நாளைக்கு நான் சாப்பிடுறேன், போயா போயா. அவர் கெஞ்சிறார், ஏ ராபர்ட், 2 நிமிஷம்ப்பா, 2 நிமிஷம் பேசுறாப்பா. இவன் திட்டுறான், போயான்னு துரத்துறான். கவர்னர் எவ்வளவோ வாஞ்சித்தார் அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவதற்கு. ஆனால் அவன் பிடி கொடுக்கல. அந்த கவர்னர் மிகுந்த வருத்தத்தோடு கூட அவர் அப்படியே தான் கொண்டு வந்த விடுதலின் பத்திரத்தை எடுத்து அப்படியே திரும்ப கொண்டு போயிட்டார். அடுத்த நாள் காலை வேளையில் ராபர்ட்டுக்கு மரண தண்டனை. எங்க தெரியுமா? ஒரு இரும்பு சேர்ல உட்கார வைத்து அந்த சேர்ல கரண்ட் மின்சாரத்தை கொடுத்து அவனை கொன்று விட வேண்டும். அதுதான், அப்படிதான் மரண தண்டனை அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. காலையிலே ஜெயின் வார்டன் அவனுடைய கையை 2 பின்னாலே கட்டினான், கூட்டிக் கொண்டு சேர்ல உட்கார வைத்தான். சேர்ல உட்கார்ந்து ராபர்ட்டை பார்த்து, ஏதாவது வேணுமா எல்லாம் கேட்டுட்டு கேட்டான். டேய், வார்டன் கேட்டார், நேற்றுக்கு கவர்னர் ஒன்றை தேடி வந்தார்லப்பா, கவர்னருக்கு நீ என்ன அனுசரிச்சேன்? நான் அவன் சொன்னான், கவர்னரா? என்ன தேடி கவர்னர்லாம் வரல, என்ன தேடி ஒரு ஃபாதர் தான் வந்தார். உடனடியாக வார்டன் சொன்னார், டே, இந்த ஃபாதர் இல்லடா, உன் குடும்பத்துடைய நிபந்தனை ஏற்று விடுதலை பத்திரத்தோடு உன்னை விடுதலையாக்க வந்த கவர்னர்டா. நீ அவருக்கு என்ன பதில் சொன்ன? அவன் சொன்னா, நான் கெட்ட வார்த்தையினால பேசி திட்டி துரத்திட்டேன், விரட்டி விட்டுட்டேன். டே, நீ மட்டும் நேற்று இடம் கொடுத்திருந்தா கவர்னர் விடுதலை ஆக்கி இருப்பார்னு சொன்னாரே. பார்க்கணும், இப்போ அழுறான், கத்துறான், ஐயோ ஐயோ ஐயோ. கடைசியாக அந்த வார்டன் கேட்டார், நீ சாக போற, கடைசியாக ஏதாவது சொல்ல விரும்புறாயான்னு கேட்டா. அவன் சொன்னான், நான் கொலை பாதகன் ஆகையினால் நான் இந்த மரண தண்டனையை அனுபவிக்கவில்லை, மாறாக என்னை விடுதலையாக்க வந்த இரட்சகரை கவர்னரை தள்ளிதனிதால் நான் மரண தண்டனை அனுபவிக்கிறேன் என்று எழுதுங்கள் என்று சொன்னான். இன்றைக்கு ஒரு மனிதன் ஏன் பாதாள ஆக்கினைக்கு நேராக போகிறான் என்றால், அவர் பாவத்தினால் பிறந்ததினால் அல்ல. பாவத்தினால் ஒரு மனிதன் பிறந்ததினால் பாதாளத்துக்கு போகவில்லை. ரட்சிக்க வந்த ஒரு இரட்சகர் பக்கத்திலே நின்று, வா பாவி மலைத்து நில்லாத என்று ஆணிகள் அடிக்கப்பட்ட கரத்தோடு கூட அழைக்கிற தெய்வத்துடைய சத்தத்தை கேட்காமல் இயேசுவை தள்ளுகிறதுனால்தான் ஒரு மனிதன் ஆக்கினைக்கு நேராக தீர்க்கப்படுகிறான். மாத்துர்கோணத்தில் வந்து எனக்கும் ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கத்தை சொல்லி உங்களுக்கு கையை தட்ட வைத்து விட்டு போகிறதற்கு எங்களுக்கு தெரியாமல், அது என் தெய்வத்துடைய நோக்கம் அல்ல. ஐயா, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காலம் பொல்லாதது, காலம் கடைசி. வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு பேசுவேன். இது பொல்லாத காலம், உலகத்துடைய கடைசி நொடி செகண்டுகளில் நின்று கொண்டிருக்கிறோம். மனுஷனுக்கு எப்பொழுது என்ன சம்பவிக்கும் தெரியாது. இன்றைக்கு இருக்கிறவர் நாளைக்கு இல்ல, என்ன நடக்கும் தெரியாது. புல் போன்ற வாழ்க்கை, நிழல் போன்ற வாழ்க்கை, மேய்ப்பனுடைய கூடாரம் போன்ற வாழ்க்கை, காற்று போன்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒரு கள்ளனுக்கு தெரியும், இதை விட்டா போச்சு, இதை விட்டா போச்சு, இதுதான் இறுதி நிமிஷம். இன்றைக்கு நமக்கும் சிலருக்கு இறுதி நிமிஷத்தில் பக்கத்தில் ஒருவர் வந்திருக்கிறார். நம் பாவத்தை மன்னித்து உலகத்தால் கொடுக்க முடியாத ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவர் மாத்துர்கோணத்திலே வந்திருக்கிறார். உங்களை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, உங்களை ரட்சிப்பதற்காக ராஜா வந்திருக்கிறார். உங்க எல்லா பாவத்தை மன்னிப்பதற்கு ராஜா வந்திருக்கிறார்.
எல்லா அக்கிரமங்களை நீக்குகிற ராஜா வந்திருக்கிறார். எல்லா பாவத்தையும் சாபத்தையும் எடுத்து போடுகிற ராஜா வந்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் மகிமை நிறைந்ததாக மாற்ற அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். மேன்மை உள்ளதாக மாற்ற அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இந்த வாய்ப்பை தவற விடுவீர்களே ஆனால் சில மணி நேரத்துக்குள்ளாக அந்த கள்ளர்களுடைய கால் எலும்பு முறிக்கப்படுகிற நேரம் வந்தது. ஒருவன் சந்தோஷத்தோட செத்து போயிருப்பான். நான் இப்போ காலை எலும்பை முறிக்கிறதா முறி, நான் போகிறேன், ராஜ்யத்துக்கு போகிறேன். ஒருத்தன் கதறி கதறி கால் எலும்பு முறிக்கப்படுகிறதான நேரத்தில் இங்கேயும் வேதனைப்பட்டு பாதாளத்திலையும் வேதனைப்படுகிறவனாக மாறிட்டான். 2 பேருக்கும் பக்கத்திலே தான் இயேசு நின்றார். இன்றைக்கு நம்ம பக்கத்தில் இயேசு நிற்கிறார். எல்லாருப்படி எழுந்து நிற்கலாமா? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார். வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தார். வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். எத்தனை பேர் கேட்கிறீங்க? என் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கணும். உங்க வலது கையை உயர்த்தி கட்டுங்க. எனக்கு இந்த இயேசு என் பாவத்தை சுமப்பதற்காக அவர் தன்னையே பலியாக தந்தார். எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். எனக்காக முள்கிரீடம் சூட்டப்பட்டார். எனக்காக முதுகெல்லாம் சாட்டையினால கிழிக்கப்பட்டார். எல்லாரும் வாயை திறந்துங்க, இயேசு எனக்கு வேணும்னு சொல்லுங்க. பாவம் மன்னிக்கப்பட்டா போதுங்க. பாவத்தினால் வந்த வியாதிகள் மாறும். பாவம் மன்னிக்கப்பட்டா போதுங்க. பாவத்தினால் வந்த சாபம் மாறும். பாவம் மன்னிக்கப்பட்டால் போதுங்க. பாவத்தினால் வந்த பிசாசின் கிரியைகள் அழியும். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தே உம்மை நோக செய்தே. நான் பாவம் செய்தே உம்மை நோக செய்தே. உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே என் மேல். நேற்றைக்கு வரை நாம தூஷிச்சவங்களா இருக்கலாம் ஐயா, ஆண்டவரை திட்டுறவங்களா இருக்கலாம் ஐயா, சபையை பாழாக்குறவங்களா இருக்கலாம் ஐயா. ஆனா உங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிந்தித்தவனையும் மன்னித்தவர், தூஷித்தவனையும் சேர்த்து கொண்டவர், நம்மையும் தள்ள விரும்பல,
நமக்கு ஒரு தவணை கொடுக்கிறார். ஏற்றுக்கொள்ளாதவர்களாக யாரும் இருக்க வேண்டாம். உள்ளத்தில் இயேசுவே மன்னியும் ஐயா. அறிக்கையிடும் போதே ரட்சிப்பின் சந்தோஷம், அறிக்கையிடும் போதே சமாதானம் உள்ளங்களை ஆளுகை செய்யும். அது நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபம் ஆகணுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபம். ரெண்டு கைகளை உயர்த்தி கடைசியா சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என் மேல். ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவர் அறிந்து நான் தூரத்தில் போனவாப்பா. இது ஆண்டவர் எனக்கு தந்த தவணை.